மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். திமுகவின் நாடகங்கள் இனி தமிழக மக்களிடம் எடுபடாது என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை வரச் சொல்லி போராட்டத்தில் பங்கேற்க வைத்த விவகாரம் பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. பெண் ஒருவர் சரமாரியாக கேள்வி கேட்டதை அடுத்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அந்த பகுதியிலிருந்து வெளியேறியிருக்கிறார். திமுகவின் நாடகங்கள் இனி தமிழக மக்களிடம் எடுபடாது என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். திமுக நடத்தும் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் நடத்தப்படுவதாக கூறி பொதுமக்களை வரவழைத்து போராட்டத்தில் திமுகவினர் ஈடுபட வைத்திருந்த நிலையில் பெண் ஒருவர் சரமாரியாக கேள்வி கேட்டதில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். மக்கள் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அங்கிருந்து சென்றிருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக ஆதரவோடுதான் மோசடி நடைபெற்று வருவதாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயலானி நம்மோடு இணைகிறார். ஜெயலானி, இது குறித்தான விவரம். ஸ்ரீதர், 100 நாள் வேலை வாய்ப்பு வழங்குவதில் அதற்கான நிதியினை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்வதில்லை என்பதாக மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக விளம்பர திமுக அரசு போராட்டத்தில் மேற்கொண்டதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு அமைச்சர் KKSSR அவர்கள் கிராம சபை கூட்டம் நடத்துவதாக கூறி பொதுமக்களை அழைத்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பியிருந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது தனது எக்ஸ்தல வலைதள பக்கத்தில் தகவலினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை வர சொல்லி திமுக நாடக போராட்டத்தை அரங்கேற்றியுள்ளது. இது தொடர்பான காட்சிகளையும் பொதுமக்கள் அமைச்சருடன் நடத்திய வாக்குவாதம் தொடர்பான வீடியோவையும் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவேற்றிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியினை மத்திய மாநில அரசுகள் பங்களிப்போடு செயல்பட்டு வருகிறது. இதற்கான நிதியினை மத்திய அரசு மாநில அரசிற்கு முறையாக வழங்கவில்லை என்பதாக விளம்பர திமுக அரசு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார்கள். எனவே இந்த நிதியை பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுக்கும் வகையிலாக தமிழகம் முழுவதிலும் திமுக அரசு போராட்டத்தை மேற்கொள்ளும் என்பதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இதற்கான போராட்டத்தை மேற்கொள்ளும் வகையிலேயே விருதுநகர் மாவட்டத்தில் போராட்டத்தை அறிவித்து அமைச்சர் KKSSR தலைமையில் பொதுமக்களை அழைத்து வரப்பட்டார்கள். ஆனால் அழைத்து வரப்பட்ட பொதுமக்கள் கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை அழைத்து வந்ததான ஆதாரத்துடன் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. பெரும் பரபரப்பையும் விளம்பர திமுக அரசின் நாடக போராட்டத்தையும் வெட்ட வெளிச்சமாக காட்டியுள்ளது. தகவலுக்கு நன்றி ஜெயலானி.